ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் போயிட்டே இருக்கு. ரெண்டாவது ரவுண்ட் மேட்சஸ் அகமதாபாத் வந்துட்டோம். குஜராத் டைட்டன்ஸோட ஹோம் யாரோட அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட. குஜராத் டைட்டன்ஸோட ஃபார்மர் கேப்டன் ஹர்திக் பாண்டியா இப்போ உள்ள வராரு. இந்த ஐபிஎல் ஃபர்ஸ்ட் கேம் மிஸ் பண்ணிட்டு அவர் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா. பீடாக், வெல்கம் டு த ஷோ. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? தட் இஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் பூஸ்ட் ஃபார் தம். ஏன்னா ஒரு 2-in-1 கிரிக்கெட்டர் உள்ள வர்றாரு, அவங்க கேப்டன் உள்ள வர்றாரு. ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் ஆல் தீஸ் பேன் அண்டர். போன வருஷம் பண்ண இதுக்கு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க வெளியே உட்காருனா ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் இட். பட் ஓகே, தட் இஸ் வாட் த ரூல்ஸ் ஹஸ் பீன். அவர் உள்ள வந்துருவாரு. மும்பை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடோத்கஜன் சைடு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. போன வருஷமே போன மேட்சே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இது வந்துட்டு ஒரு 190-200 பிச்சு. ஆனா பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணணும். பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணலைன்னா 220 ப்ளீடிங் ஆயிடும்னு. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் இன் த கேஸ். அவங்க 6 ஓவர்ல 77 ரன் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் வேர் த கேம் வென்ட் ஃபார் தெம். இப்ப 73 for 1 கொடுத்துட்டாங்க பிபிகேஸுக்கு. அதனாலதான் வந்துட்டு they scored 244. இவங்களும் 61 for 1. That's a tremendous start. They ended up with 232 போது the power play is going to be the key. கடைசி 6 ஓவர்ல சொன்னோம் நிறுத்தவே முடியாதுன்னு. 104 for 1 பிபிகேஸ். இந்த ரெண்டு வின் ஃபேக்டர் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 overs of a bowling and your last 6 overs of a bowling. That is going to be the defining point. இதுல விட்டுட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. I am someone who would always say Glenn Phillips ahead of anyone else. The kind of a form he has got, அவர் வந்தே ஆகணும். He has to replace ஷர்பேன்றதை கூட. இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்லாம் பார்க்காதீங்க. ட்ரூ ஹிட்டர் இஸ் இன் கிரேட் ஃபார்ம். அவங்களோட பிளேயிங் பீடாக், லெவல் எப்படி? ரூதர்ஃபோர்ட் நல்லா தானே விளையாண்டாரு போன மேட்ச். இந்த பாருங்க, நீங்க 2-3 சிக்ஸ் எடுத்த உடனே அடிச்சாரு. அங்க ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் அந்த மேட்ச். மேட்ச் கைக்கு வந்துருச்சு. நீங்க 2-3 சிக்ஸ் முதல்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டாரு. கிளென் பிலிப்ஸ் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கிளென் பிலிப்ஸ் இஸ் ஆல்சோ a குட் பிளேயர் ஆஃப் பின் அண்ட் பிச்சர்ஸ் லைக் தட். அப்படிங்கும் போது ஐ வுட் ஆல்வேஸ் என்டாஸ் ஃபார் கிளென் பிலிப்ஸ். அதுல எந்த சந்தேகம். 10 ரன் சேவ் பண்ணுவார் ஃபீல்ட்ல. ஒரு பிரில்லியன்ட் கேட்ச் எங்க எடுத்து விட்டுருவாரு. அவரோட வேல்யூ அடிஷனே ரொம்ப டிஃபரெண்ட். அவரோட பவர் ஹிட்டிங் ரேஞ்சு ரொம்ப இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், மேபி நீங்க சொல்ற மாதிரி ஒரு 46 ரன் அடிச்சாரு ஷெட்பேன்றதோட ஹி மைட் ரீடைன் இஸ் பிளேஸ் அவங்க யோசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பிளேயிங் லெவன் எப்படின்னா, சுப்மான் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான் அட் 4, கிளென் பிலிப்ஸ், ராகுல் டெவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், சாய் கிஷோர், ககிசோர் ரபாதா அண்ட் டிஎஸ்பி முகமது சிராஜ். அவரோட இம்பாக்ட் சார் ஆஸ் டு பி இஷாந்த் சர்மா. இப்படிதான் அவங்க போனோம். போன தடவை வந்து இவங்க அர்ஷத். அர்ஷத் கானுக்கு பதிலா நீங்க வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்துட்டீங்க. இங்க ஆமா, இஷாந்த் சர்மா யாருக்கு பதிலா கொண்டு வரீங்க? பிரசீத் கிருஷ்ணாவோட இம்பாக்ட் பிரசீத் பதிலா. ஓகே, காட் பொசிஷனை இட். நான் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா இட் இஸ் நாட் பிகாஸ் பிரசீத் கிருஷ்ணா கேவ் அவே சம் ரன்ஸ். கொஞ்சம் ரஸ்டியா தெரிஞ்சாரு. ஐ டிடன்ட் see that ஓல்டு பிரசீத் கிருஷ்ணா கொஞ்சம் ரஸ்டியா தெரிஞ்சாரு. வாஷிங்டன் சுந்தரா ஆடிங்க யா இஸ் குட் enough டு போல் 4 overs. He can score some. இந்தியன் டீம் சாம்பியன்ஸ் டிராஃபி, T20 வேர்ல்டு கப் இதெல்லாம் எடுக்கிறாங்க. நீங்க ஐபிஎல்ல வந்து உட்காந்து வைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் தூக்கி தூக்கி எடுக்கிறீங்க. எடுத்துட்டு ஐபிஎல்ல உட்காந்து வைக்கிறீங்களா? எனக்கு அந்த விஷயமே புரிய மாட்டேங்குது. ஐம் ஜஸ்ட் சர்ப்ரைஸ் வித் தட். இதை இப்ப வந்து மும்பை. சுந்தர் பிச்சை எல்லாம் ட்வீட் பண்ணிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் பத்தி இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டதுக்கு பாத்தீங்களா? இல்ல இல்ல, இந்தியன் எனக்கு டீம்ல எல்லாம் எடுத்துறாங்க, எந்த பிரான்ச்சைஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. கரெக்ட் தானே சார் நான் கேட்கறது. someone is good enough to play. How people get to Indian team playing for domestic and IPL, and IPL is the highest set stage you see to select them to Indian team. இந்தியன் டீம்ல எடுக்கிறீங்க, சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சுட்டு போட்டோ போஸ்ட் பண்றாரு. ஐபிஎல்ல வந்து நீங்க வெளியே உட்கார அர்த்தத்துக்கானுக்கு நீங்க வெளியில உட்காருங்களா? இல்லையா நியாயம் இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இவங்க எப்படி போவாங்கன்னா, இவங்க ரொம்ப சிம்பிள், பெருசா காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ஓபன் வித் ரயன் ரிக்கில்டன், வெல் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமன் திர், மிச்சேல் சாண்ட்னர், தீபக் சஹர், விக்னேஷ் புத்தூர், அஸ்வினி குமார் ஆர் சத்யநாராயண் ராஜு. அண்ட் their impact sub is going to be Trent Bolt. ஸோ அந்த ராபின் மின்ஸோட பிளேஸ்ல வந்து ஹர்திக் பாண்டியா ஹர்திக் வந்துருவாரு. வந்துருவாரு. விக்னேஷ் அப்புறம் புத்தூர் வந்துட்டு இம்பாக்டா இருந்தவரு உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்துடுறாரு. ட்ரெண்ட் போல்ட்ட தான் இந்த மாதிரி வெளியே வைப்பாங்க. இப்போ சத்யநாராயண ராஜு ஒரு ஓவர் தான் போட்டாரு, 13 ரன் கொடுத்தாரு. ஐ ரேட் ஹிம் வெரி ஹைலி. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா ஆடுவாங்கன்னு சொன்னேன். பட் அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஓகே எனக்கு ஆல்ரெடி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு ட்ரெண்ட் போல்ட் அப்படின்றதுனால தே மைட் கண்டினியூ வித் சத்யநாராயண ராஜு பிகாஸ் அதான் இட் இஸ் வெரி ஹார்ஷ் ஆன் அ பிச் லைக் தட் டு டிராப் ஹிம் ஆஃப்டர் ஒன் கேம். போஸ்ட் மேட்ச் கூட சொன்னாங்க பீடா. சத்யநாராயண ராஜு நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு, நல்லா போடுவாரு அப்படின்னு சூரியகுமார் ஏதோ இன்டர்வியூல சொன்னாரு. அதனால கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் பார்த்திருக்கேன் சார் அவரை. ஆந்திரா பிரீமியர் லீக் போன வருஷம் நான் பார்க்க சொன்னீங்க போயிட்டு சொன்னீங்க. இருந்தேன் இல்லையா? வந்து he was வெரி வெரி குட். பேட்டிங் பெரிய சிக்ஸஸ் அடிப்பார். நிறைய பேருக்கு தெரியாது, பெரிய சிக்ஸஸ் அடிப்பாரு. ஸோ இங்க வந்து வின் ஃபேக்டர் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 6 overs போலிங் அப்படிங்கும் போது
உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர் ரெண்டு பேரும் ஜென்னுவனா வந்துட்டு they can swing the ball either ways around, and Hardik Pandya is also not a mug at all with the ball. He can also clock 140 and he can just dismantle one or two wickets இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் 6 overs ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி டெஃபினட்டா இவங்களுக்கு பெட்டரா இருக்கு. அங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் சொன்ன பிரசித் கிருஷ்ணா ஆட போறாங்களா தெரியாது. சிராஜ் வந்து சரியா போடல போன மேட்ச். ககிசோரபாதா டீசெண்டா போட்டாரு. பட் உங்களுக்கு என்ன சொல்றது, கம்பேரிங் தட் மேபி நல்லா தான் இஷாந்த். போட்டாரு போயிடா, அன்லக்கி அவர் நல்லா போட்டாரு. அதான் அன்லக்கி. கேட்ச விட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷாந்த் சர்மா உள்ள வரலாம் இன் பிளேஸ் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அப்படிங்கும் போது டெஃபினட்டா உங்களுக்கு தீபக் சஹர் ட்ரெண்ட் போட்னா அந்த எட்ஜ் ஹாஸ் டு பி கிவன் டு தெம். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா டெத் போலிங் ரெண்டுமே வந்துட்டு equally balanced. Both have got firepower to bowl death overs. Kagiso Rabada, Mohammad Siraj, உங்களுக்கு பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா, they all இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ். அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் போல் இருக்காரு, தீபக் சஹர் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு. there is a good chance that சாண்ட்னர் might also bowl a over or two அப்படின்றதுனால பெருசா எட்ஜ் கிடையாது. just because of that power play bowling edge, it is slightly tilted towards Mumbai Indians, the 50-48 favor. நீங்க எப்படியுமே நான் எது சொன்னாலும் ஆப்போசிட்டா தான் சொல்லுவீங்க, கரெக்டாவும் சொல்லுவீங்க. மும்பையா ஜிடியா? இல்ல மும்பை போயிடா. நான் நேத்து எனக்கு வாய் வரைக்கும் வந்துச்சு ஆர்சிபின்னு. ரெக்கார்டிங் முடிச்சிட்டு நான் சொன்னேன் ஆர்சிபின்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி இது எனக்கு மும்பைன்னு தான் தோணுது. பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபேண்டசிக்கு போலாமா? அதான் சொல்லனே. நான் திருப்பியும் சொல்றேன், யாரு ஜெயிப்பாங்க? 17 வருஷமா ஜெயிச்ச சிஎஸ்கேவா ஆர்சிபியா அப்படின்னு அப்படின்ட்டு சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க பீடா அப்படின்னு இங்கேருந்து சொல்லிட்டீங்க. அதை பண்ணாதீங்க, இங்கேருந்து சொல்லாதீங்க, இங்கேருந்து சொல்லுங்க. அப்பதான் அப்ப நீங்க இங்கேருந்து சொன்னீங்கன்னா அது தப்பா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் 6 overs டேஞ்சர்ஸ் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அட்டி புடி புடின்னு முடிச்சிருவாங்க அப்படின்னு. அதனால எல்லா பேட்ஸ்மேனை பேக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிக் இஸ் கோயிங் டு பி திலக் வர்மா, செகண்ட் பிக் இஸ் கோயிங் டு பி சூரியகுமார் யாதவ், தேர்ட் பிக் இஸ் கோயிங் டு பி சாஸ் பட்லர், ஃபோர்த் பிக் இஸ் கோயிங் டு பி சாய் சுதர்ஷன், ஃபிஃப்த் பிக் இஸ் கோயிங் டு பி சுப்மான் கில். ஸோ என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா திலக் வர்மா, ஜாஸ் பட்லர், சூரியகுமார் யாதவ், சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மான் கில். உங்களோட வெரைட்டி எனக்கு தெரியும். ரஷீத் கான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரஷீத் கான் எடுத்துருவோம். நீங்க பேட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க சார். ரஷீத் கான், ரபாடா பீடா இந்த சைடு. ஹர்திக் பாண்டியா வர்றாரு, வந்து நாளைக்கு வந்து கில்லி மாதிரி கலக்குறாரு. 3 ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் பவுலிங்கும் போட்டாரு, பேட்டிங்கும் ஆடுவார் ஒன் டவுனு. ஸோ வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா, ரஷீத் கான், ரபாடா, கில்லு, சாய் சுதர்ஷன்லாம் நீங்க எடுத்துட்டீங்க. அந்த ரூதர்ஃபோர்ட் ஆர் கிளென் பிலிப்ஸ் அந்த ஸ்பாட்ல யாரு? இது ட்ரென் போல்ட்டா? சரி எப்படி ஓகே, விடுவீங்க? ட்ரென் போல்ட். சரி ஓகே, ட்ரெண்ட் போல்ட் எடுத்துருவோம் உங்க ஆசைப்படி. ஸோ ரஷீத் கான், ரபாடா, போல்ட், ஹர்திக் பாண்டியா அண்ட் வில் ஜாக்ஸ், இதான் என்னுடைய 5. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. தீபக் சார் கூட எடுக்கணும்னா எடுக்கலாம். அவரும் வந்து நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தார். 58 பாயிண்ட் கொடுத்தாரு போன வாட்டி ஃபேண்டசியில். தீபக் சாரும் கன்சிடர் பண்ணுங்க. நேற்று நிறைய பேர் கேட்டாங்க ஏன் ருத்துராஜை விட்டுட்டீங்கன்னு. இன்னைக்கு அவங்களுக்குலாம் பதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்க ஃபைனல் தாட்ஸ். ஃபேண்டசி சொல்லிட்டோம், பிளேயிங் 11 மேட்சப்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. பீடா உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ரெண்டாவது மேட்ச் அகமதாபாத்ல ஓம்ல ஆடுறாங்க. ரெண்டாவது மேட்ச் அடி வாங்கினாங்கன்னா வாய்க்கு வந்துடும். எல்லாரும் திருப்பியும் சொல்லுவாங்க இட் இஸ் கோயிங் டு பி ஏர்லி அப்படின்னு. எஸ் இட் இஸ் ஏர்லி, பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு லூஸ் 2 games போத் அட் ஹோம் யூ ஆர் கோயிங் டு பி இன் ட்ரபிள். அதுக்கப்புறம் வெளில போய் ஆடணுங்கிறதுனால அவங்களும் பாத்தீங்கன்னா நோ மேட்டர் வாட் ஒரு மேட்ச் அவையில தோத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களும் தோத்தாங்கன்னா 2-2 பும்ரா வேற இல்ல, நிறைய கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுனால இட் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் த டீம்ஸ் டு கெட் ஆன் போர்டு. அப்படிங்கும் போது they have to be very careful. அந்த 6 overs எந்த டீம் அடிக்குதோ அதுதான் இட் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட். எட்ஜ் வந்துட்டு நான் மும்பை கொடுத்துருக்கேன் பிகாஸ் ஆஃப் தட் ஃப்ரண்ட் அந்த 2 bowlers who can really make an impact in power play. சார் நல்லா யோசிச்சுட்டு இங்கேன்னு சொல்லியிருக்காரு, தவறதுக்கு வாய்ப்பு இல்லை. We will come back and do a review on which team has got through the line and got their first game points on the IPL moving forward. Until we come back and entertain you that for that episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.